கூட்டம் சேர்ந்தாதான் பிரச்சனை. அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தை கலைச்சி போடுங்கன்னு சொல்லி இந்த சங்கீதத்தை எழுதினவர் அழகாக சொல்கிறாங்க. பாபேல் கோபுரம்னு ஒன்று இருந்தது. ஆதியாகமும் 6வது அதிகாரம்னு நினைக்கிறேன், வாசிக்க வேண்டாம். அந்த இடத்துல பாபேல் கோபுரம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த கோபுரத்தை கட்டும்போது எப்படி இருந்தார்களாம்? கூட்டம் கூடி இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? கூட்டம் கூடனாலே கர்த்தருக்கு விரோதமாக தான் என்ன பண்ணுவாங்க? கூட்டம் கூடுதுன்னா அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு இடத்துல கூட்டம் கூடுதுன்னா அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அது கூட்டம் கூடுச்சுன்னா அது கர்த்தருக்கு விரோதமான காரியமாக தான் இருக்கும். ஆபிரகாமும் லோத்தும் ஒரே ஜனமாக இருந்தார்கள், ஆனால் தனித்தனி கூட்டமாக பிரிஞ்சாங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்கள் ஒரு கூட்டமாயும் லோத்தின் மந்தை மேய்ப்பர்கள் ஒரு கூட்டமாயும் கூடதுனால அங்கே பிரச்சனை வந்துச்சு. கூட்டம் கூடனா என்ன வரும்னா அங்கே பிரச்சனை வரும். நான் சொல்கிற காரியம் புரியுதா? அல்லேலூயா. கூட்டம் கூடுனாலே அங்கே என்ன தான் வரும்? யோசேப்பு தனியாக இருந்தார், கர்த்தர் அவனோடு. யோபு தனியாக இருந்தார், கர்த்தர் அவனோடு. இயேசுவை பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு கூட்டம் கூடுற இடத்துல இயேசு இருக்க மாட்டாங்க. இயேசு அங்கே தனியாக என்ன பண்ணுவாங்க? அப்போ கூட்டம் கூடுகிற இடம் என்பது பிரச்சனைக்குரிய இடம். தனியாக இருப்பது தான் பலன். அல்லேலூயா. தானியேல் கர்த்தருடைய சமூகத்தில் தனியாய் காத்திருந்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்றவங்க கர்த்தருடைய சமூகத்தில் தனியாய் காத்திருந்தாங்க. நோவா கூட்டத்தோடு கூட்டமாக இல்லை, உலகத்தில் இருக்கிற அனைவரும் கெட்டு போனவர்களாக இருக்கும்போது நோவாவும் நோவாவுடைய குடும்பம் மட்டும்தான் யாருக்குள்ளே இருந்துச்சு? நோவா தனியாக இருந்தார். நோவா தனியாக இருந்ததுனால தான் நோவா பிள்ளைகள் நோவாவுடைய சத்தத்தை என்ன பண்ணாங்க? கேட்டாங்க. அல்லேலூயா. தனியாக இருந்தால் கர்த்தர் உங்கள் மத்தியில் அபரிதமான அற்புதத்தை செய்வாங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் தனியாக இருந்தார், கர்த்தர் அவளோடு அநேக காரியங்களை பேசினாங்க. லோத்தோடு இருக்கும்போது கர்த்தர் பேசலை. லோத்து தனியாக பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் கர்த்தர் பேசுகிறாங்க. அப்போ தனியாக இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தான். அவன் யாரோடு போனானா? கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவனோடு நடந்தாருன்னு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா.